Guys, good morning. Good morning, sir. Right, okay. இதுக்கு கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன இஷ்யூஸ் இருக்குது, இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன காரணம் வந்து என்ன ரீசன்ஸ்னால இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வருது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் எஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் நாம் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இதிலிருந்து வர எமிஷன்னால் எக்ஸாஸ்ட்னால் என்னென்ன பொல்யூஷன்ஸ் வந்து வருது அட்மாஸ்பியருக்கு. ஸோ டாபிக் வந்து நான் ஏர் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இருக்குது. ஓகே தானே, டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த டாப்பிக்கில். ரைட், ஓகே. இப்போ ஏர் பொல்யூஷன் அப்படின்னா எதனால் இந்த ஏர் பொல்யூஷன் வருது, இந்த பொல்யூஷனால் என்ன இஷ்யூஸ் இருக்குது நமக்கு. இப்போ நமக்கு எஸ் ஹியூமன் பீயிங் நமக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அனிமல்ஸுக்கு இருக்குது, ஈவன் பிளான்ட்டுக்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் என்ன இருக்குது, இதை எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பாசிபிள் ரெமெடிஸ் வந்து நமக்கு இருக்குது, இதை மட்டும் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா உங்களோட ஐடியா மட்டும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஐடியா வந்து நமக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு கிடைக்கிற மாதிரி ஒரு இது குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் என்ன, நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அது ரீச் ஆகும். சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து கேதர் பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் வந்து ஜென்ரலாக டச்சப் மட்டும் பண்ணுறேன். இப்போ ஏர் பொல்யூஷனுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா, இப்போ ஆட்டோமொபைல் நமக்கு தெரியும், ஆட்டோமொபைல்லாம் வெஹிக்கிள் இருக்குது. நம்ம என்ன ஆஃப் பர்பஸ்க்கு வந்து ஆட்டோமொபைல் இல்லாமல் எந்த இதுவுமே கிடையாது. இப்போ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 20 years பேக்கில் ஒரே ஒரு பைக் மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ வந்து சுச்சுவேஷன் என்டையராக மாறிடுச்சு. வீட்டில் 4 பேர் இருக்குன்னா 4 பேர்த்துக்குமே என்ன இருக்குது, இப்போ வந்து வெஹிக்கிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ 1 வந்து 4 மாறிடுச்சு. ஸோ இந்த ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் வந்து என்ன ஆகுது, எக்ஸாஸ்ட் எமிஷன் வந்து வருது. எக்ஸாஸ்ட் எமிஷனாக நமக்கே தெரியும், ஹசார்டஸ் எமிஷன் இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஹியூமனுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதில் என்னென்ன எமிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன், நாக்ஸு, ஸ்மோக்கு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்ட் எமிஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஆட்டோமொபைலில். அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு போகிறோம், இண்டஸ்ட்ரியிலேருந்து எக்ஸாஸ்ட் வருது. ஸோ இதனால் என்விரான்மெண்ட் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது. ரைட்? வண்டிக்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு பொல்யூட் பண்ணுற வெஹிக்கிள் பார்த்தோன்னா டீசல் தான் சார். BS3, BS2, BS4 வரைக்குமே டீசலோட பொல்யூஷன் வந்து ஜாஸ்தி, அதோட பொல்யூஷன் ரேட்டிங் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் இந்த BS6 வந்துட்டு அவங்க அதை ரெடியூஸ் பண்ண ஒரு ரீசன்னால டெஃப்யூசர், அதாவது ஆட்னு ஒன்று வந்து ஃபியூலுக்கு ஆட் பண்ணுறாங்க சார். ஸோ அதை ஆட் பண்ணுற ஒரு ரீசன்னால நமக்கு வந்து ஈஸியாகவும் டெஃப்யூசர்லையும் அது கலெக்ட் ஆகி ஃபில்டர் ஆகி இன்னும் வரப்போகிற பொல்யூஷன் வந்து டீக்ரேட் ஆகி தான் வருது சார். ஸோ அது ஒரு இது BS6 வந்து அதை நார்ம்ஸ் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பொல்யூஷன் கம் பண்ணலாம், ரேட்டிங்ஸ் கம் பண்ணலாம், அதனால் நிறையா நேச்சர்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இண்டஸ்ட்ரினால நம்மளால கம் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரியில் வர பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகும். நம்மளால பண்ண முடியாது வந்து வெஹிக்கிள்ஸில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க இப்போதைக்கு டீசல் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் கன்வெர்ட் ஆகாத சில பேர் இன்னும் ஐஸ் இன்ஜின் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் யூஸ் பண்ணுறவங்க வந்து டீசலில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க சார். இப்போ ஆக்சுவலி இதே ஆட்லு அந்த மாடல் வந்துட்டு பெட்ரோல் இன்ஜின்ஸ்லையும் வருதுங்க சார். ஸோ வந்துட்டு அது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக அது வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரியும் அது வந்து மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா பொல்யூஷன் எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோ மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். ஸோ வந்து இது வந்து நாய்ஸும் கம்மி பண்ணும் சார், வண்டியோட இன்ஜினோட சவுண்டும் கம்மி பண்ணும். அப்புறம் வந்துட்டு வெளியே இருக்கிறவங்க இப்போ நம்ம ஏதாச்சும் க்ரௌட்லியான ஒரு இடத்துல போனோம்னா வண்டி சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப நாய்ஸியாக இருக்கணும். ஸோ கம்பெனிங் ஆஃப் பெட்ரோல் டீசல் வந்துட்டு இன்னும் ஒரு ஃபியூவலும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சார். இப்போது சிஎன்ஜி, எல்பிஜி அந்த மாதிரி சார். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனி ஆஃப் டீசல், பெட்ரோல் வந்துட்டு அது வர்ற எக்ஸாஸ்ட்டோட சிஎன்ஜி, எல்பிஜியில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வருது சார். ஸோ அது மட்டும் யூஸ் பண்ண முடியாதுங்கிறனால இப்போது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். ஸோ தட் பொல்யூஷன் ரொம்ப கம்மி. பட் ஒரு சிஎன்ஜி நீங்கள் எல்லாரும் இப்போதைக்கு கார் பற்றி மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் காரோட எமிஷன் வந்து ஃபேக்ட்ரியில் வர எமிஷன் தான் அதிகம். ஏன்னா காரோட எமிஷன் வந்து டவுனில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஆனால் ஃபேக்ட்ரியோட எமிஷன் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்மளோட 50% ப்ராஃபிட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் மூலமாக தான் வருது. ஏன்னா இந்த மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க ஃபேக்ட்ரிகள். அப்போ ஃபேக்ட்ரி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வேணும், அதை தயாரிக்கணும். அதை நம்ம இங்கேயே நம்ம பண்ணுறதுனால
இங்கேயே பண்ணுறதுனால அது பாப்புலேஷன் அதிகமாக அவங்களோட ப்ராஃபிட் வேணும். அதுக்காக அவங்களோட இண்டஸ்ட்ரி கட்டுறாங்க. இண்டஸ்ட்ரி கட்டுற மூலிமா அதுக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க, அதை சேல் பண்ணிடுறாங்க. ஆனால் அதோட அஃபெக்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் தான் நடக்குது. அதனால் சிட்டியை விட அதிகமாக ஏர் பொல்யூஷன் இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் தான். கைஸ் இதுலேயே பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது ஹரீஷோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஃப்ரின்னு ஒரு பாயிண்ட் ஒரு கொடுக்குறாரு, விமல்ராஜ், அபினாஷ். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன என்ன ஒரு பாயிண்ட் நம்ம டேக்கவே இருக்குது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃபியூல்லையே வந்து அடிஷ்னலாக இப்போ ஆல்ரெடி நம்ம ஐசி இன்ஜின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஈவியோட எவல்யூஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஈவி வந்து ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் ஈவி இருந்தாலும் இது வந்து ஏர்லி டேஸ். இப்போ ஆல்ரெடி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஐசி இன்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்கிற ஈவன் பெட்ரோல் ஆர் டீசல் என்ன இருந்தாலும் அதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதில் ஃபியூல் அடிட்டிவ்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஃபியூல் அடிட்டிவ்ஸ். அந்த ஃபியூல் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அட் த சேம் டைம் எமிஷன் பேராமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஒரு ஃபியூலாக பண்ணுறது. இது இல்லாமல் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு ஃபியூல் வந்தது. விமல்ராஜ், சிஎன்ஜி, எல்பிஜி, தென் அடிஷனலாக ஒன் மோர் இருக்குது பயோடீசல். ஸோ இந்த பயோடீசல் பார்த்திங்கன்னா வேஸ்ட் குக்கிங் ஆயில், வெஜிடபிள் ஆயில், அனிமல் ஃபேட்டு. ஸோ இதில் இருக்கிற அந்த ஆயில் எடுத்து நம்ம அதுலேருந்து பயோடீசல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இதனால் என்ன இஷ்யூஸ் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம், என்ன இஷ்யூஸ் இல்லை, சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு அவ்வளோ இருக்குமா? ஃபாசில் ஃபியூல்ஸ் இதனோட ரிசோர்ஸ் மாதிரி இந்த ஆல்டர்னேட் ஃபியூல்ஸோட ரிசோர்ஸஸ் இருக்குமா அப்படிங்கிறதா பிக்கஸ்ட் கொஷின் மார்க். அதுக்கான ரிசர்ச் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதோட ஆல்டர்னேட் வந்து இப்போ வந்து ஈவி வந்திருக்கு. ஸோ ஈவியில் வந்து நமக்கு வந்து 2-in-1 இருக்கும். ஒன்று எமிஷன் பேராமீட்டரை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும், இன்னொன்று நாய்ஸ். இப்போ ஈவி வெஹிக்கிளே பார்த்தோன்னா நமக்கு அந்த எந்த நாய்ஸுமே இருக்காது. ரைட், ஓகே. இது வந்து ஆட்டோமொபைல் செக்டர். ஏஸ் அவர் செட் அபினாஷ், ஆட்டோமொபைல் செக்டார் மட்டும் இல்லை, இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கான ரீசன் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வர எக்ஸாஸ்ட்டு இல்லை அதுக்கான வேஸ்ட்டில் என்ன போகுதுன்னா ரிவரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிவர்லேருந்து வர அந்த வாட்டர் என்ன ஆகுது, அக்ரிகல்ச்சர் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அக்ரிகல்ச்சர் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து பிளான்ட் க்ரோ ஆகுது. அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஈல்டு எடுக்கும்போது அதை வந்து நாம் ஈட் பண்ணணும். கரெக்டா? ஈவன் நம்ம ஹியூமன் பீங்காக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, நாம் அதை சாப்பிடும்போது இல்லை அனிமல் சாப்பிடும்போது அந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகுது, இன்டைரக்ட் நம்ம டைரெக்டாக நாட் இன்டைரக்ட் டைரெக்டாகவே நம்ம பாடிக்குள்ளே போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான பாசிபிள் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹைலி இது. ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து இப்படி குரூப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியுது. ரைட்டுங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ சார்.